வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதை சொல்லல். ராமாயண கதையை வாரம் வாரம் மிக சிறப்பாக சொல்லுகின்ற மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள் இதோ உங்கள் முன் வருகின்றார். இப்பொழுது பாகம் 33 உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் மங்கை. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. இன்று வணக்கம். ராமாயணம் 33 ஜடாயு மோட்சம். மாயமானான மாரீச்சன் ராமனின் குரலில் லக்ஷ்மணா என்று அலறியதை கேட்டு குரல் வந்த திசையில் சீதையின் ஆணைப்படி ஓடிக்கொண்டிருந்தான் லட்சுமணன். அப்பொழுது மாரீச்சனை கொன்றுவிட்டு பர்ணசாலையை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார் ராமன். அந்த சமயத்தில் நரிகள் ஊளையிட்டன. அவரது இடது கண் துடித்தது. இந்த துர் நிமித்தங்கள் அவரை கலக்கம் அடைய செய்தன. சீதைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன நேர்ந்ததோன்னு கலக்கத்துல இருக்காரு ராமர். அதனால சற்று வேகமாக நடக்க ஆரம்பித்தார். அடுத்த சில நிமிடங்களில் லட்சுமணன் எதிரே வருவதை பார்த்து ராமன் மேலும் கலங்கினார். தம்பியை மனைவிக்கு காவலாக வைத்து விட்டு வந்தோமே, இவன் தனியாக வந்துட்டானேன்னு சொல்லிட்டு பதறிட்டாரு. ராமனை பார்த்ததும் லட்சுமணன் சொல்றாரு. முதல்ல லட்சுமணன் கேட்கிறாரு ராமர், சீதையை தனியாக விட்டு விட்டு ஏன் இங்கே வந்தாய்? தங்கள் கட்டளை ஏற்று நான் சீதைக்கு காவலாக இருந்தேன். ராமா லட்சுமணா என்று அலற குரல் கேட்டு சீதை பயந்து போனால் உங்களுக்கு ஏதோ ஆபத்து என்று நினைத்து என்னை மான் ஓடிய திசைக்கு போக சொன்னால் நான் சொன்னேன், அண்ணாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவரை யாரும் வெல்ல முடியாது, இதில் ஏதோ சூதி இருக்கிறது, நாம் கேட்டது மாரீச்சனின் குரல் என்றேன். அப்படியும் சீதை சமாதானம் அடையவில்லை. அண்ணனை காப்பாற்ற போகாமல் இருப்பதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று அபவாதம் சொன்னார். அதற்கு மேலும் அங்கு இருப்பது சரிபடாது என்று நான் உங்களை தேடி புறப்பட்டு வந்து விட்டேன் என்று லட்சுமணன் சொல்றாரு. பதற்றமாக அகலாமல் ராமனும் லட்சுமணனும் பர்ணசாலைக்கு திரும்பிய போது சீதை அங்கே இல்லை. மலர் பறிக்க சென்றிருப்பாளோ அல்லது கண்ணாமூச்சி விளையாடுகிறாளோ என்று முதலில் நினைத்தார்கள். ஆனால் பர்ணசாலையில் பொருட்கள் அலங்கோலமாக இருப்பதை பார்த்ததும் சீதை அரக்கர்களாலோ விலங்குகளாலோ ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று ஊகித்து அந்த ஊகம் அவர்களது அதிர்ச்சியை அதிகமாக்கியது. சில நொடிகள் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்தார்கள். பிறகு அந்த வனாந்திரத்துல ராமர் லட்சுமணர் இருவரும் சீதையை தேடி சென்றார்கள். இப்படி ஒரு விபரீதம் நிகழும் என்பதை கொஞ்சமும் எதிர்பார்த்திராத ராமனும் லட்சுமணனும் பர்ணசாலையை சுற்றி சுற்றி வந்தார்கள். அதை ஒட்டி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. மலர்கள் சிதறி கிடந்தன. சீதைக்கு மிகவும் பிடித்தமான மலர்கள் அது. ராமனே கொய்த்து தந்தவை அது. அந்த மலர்கள் கிடந்த திசையில போறாங்க. சீதையின் அடிச்சுவட்டை பின்பற்றி சென்று கொண்டிருந்த பாதைகள் எல்லாம் சீதையினுடைய ஆபரணங்கள் சில விழுந்து கிடந்தன. அதை பாக்குறாங்க. ரத்த துளிகள் ஆங்காங்கே தென்படுது. அதையும் பார்த்து யாரோ சீதையை துன்புறுத்திருக்கலாம் என்று தோன்றியது. வழியில புலம்பிக் கொண்டிருந்த ராமனை லட்சுமணன் தேற்றினான். சீதையை தேடி வந்தது ராமனும் லட்சுமணனும் அந்த காட்டில் சில தடங்கள் அங்க பார்த்தாங்க. காட்டில் சில தடங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அரக்கர்களோ மிருகங்களோ அவளை துரத்தி கொண்டிருக்கலாம், துன்புறுத்தி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவளுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்று ஊகித்து இப்படி நேர்ந்து விட்டதே என்று கலங்கியபடி இருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பறவை தரையில் படுத்திருப்பதை பார்த்தார்கள். நெருங்கி சென்ற போது அது மாய வடிவம் எடுத்து ஒரு அரக்கனாக இருக்குமோ என்று சந்தேகம் வருது. ஒருவேளை அந்த அரக்கனே சீதையை காயப்படுத்திருக்கலாமேனோ தோன்றுது அவங்களுக்கு. அங்கே அருகில சென்று பார்த்ததுக்கு அப்புறம் காயம் அடைந்தது கழுகு என்று தெரிந்தது. அதுதான் சீதையை தாக்கியிருக்கலாமோ என்று நினைப்பில் ராமன் வில்லை தூக்கிய போது ராமா ராமா என்று ஈனஸ்வரத்துல யாரோ முணங்கியது கேட்டது. ஊர்ந்து கவனித்ததுல அந்த கழுகுதான் அப்படி முணங்கியது என்று தெரிந்து அருகே சென்று பார்த்ததும் ஜடாயு அடையாளம் கண்டு கொண்டார். ஜடாயு என்று தெரிஞ்சுக்கிட்டாரு ராமர். துடிதுடித்து போனார். தங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்ட போது ஜடாயு சொல்றாங்க, நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க. அதன் மூலம்
ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போயிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டார்கள். ஒரு அரக்கன் தன் மனைவியை கவர்ந்து கொண்டு போனான் என்பதை கேட்டு ராமன் அதிர்ந்து போனார். போனது தென் திசை என்று உணர்ந்து கொண்டார்கள். மேற்கொண்டு ஜடாயு ஏதோ சொல்ல விரும்பினார், ஆனால் எதுவும் பேசாமல் இறந்து விட்டார். ராம லட்சுமணர்களுக்கு இந்த செய்தியை சொல்லவே இந்த உயிர் பிடிச்சிட்டு இருக்காரு ஜடாயுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கும் பொழுது துக்கப்படுறாங்க. முக்கிய தகவல் கிடைத்ததாக கொஞ்சம் ஆறுதல் அடைந்தாங்க. தங்கள் முன்னே ஜடாயு உயிரை விட்டதும் ராமன் தன் தந்தையின் நண்பர் ஜடாயு என்பதாலும் தன் மனைவியை காப்பாற்றுவதற்காக போரிட்டு உயிரை விட்டாலும் அவருக்கு ஈமச் சடங்குகளை செய்யறது நம் கடமைன்னு சொல்லிட்டு தன் கடமையாக ஏற்று லட்சுமணனை அழைத்து அங்கே சீதையை அடுக்க செய்தார். சிதைய அடுக்குறாங்க. சிதைனா அந்த இதெல்லாம் அடுக்குறாங்க. சிதையை அடுக்க செய்து ஜடாயுவை தக்க மந்திரங்கள் சொல்லி தகனம் செய்யறாங்க. ஜடாயு கொடுத்த குறிப்பு வச்சு இருவரும் தென் திசை நோக்கி பயணம் செய்யறாங்க. அப்பொழுது சீதை எப்படி கண்டுபிடிச்சு விடலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்திருக்கு. இந்த பாகம் இதோட முடிவடைகிறது. நல்லது. மிக அருமையாக அற்புதமாக இந்த 33வது பாகத்தை நிறைவு செய்திருக்கிறீர்கள். ஆம், சடாயு இறுதியில் கொல்லப்படுகிறாரா? ராமா, இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, ராமா லட்சுமணா என்று குரல் கொடுத்த மானின் பெயர் என்ன? மிக அருமையான ஒரு கேள்வியை விட்டிருக்கிறார். ராமா ராமா என்று கத்திய அந்த மானின் பெயர் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறோம், அந்த மானின் பெயர். எனவே நீங்களும் உங்கள் பதில்களை இந்த காணொளிக்கு கீழ் பதிந்து விடுங்கள். உங்களுக்கான பரிசுகளும் காத்திருக்கின்றன. 60 பாகங்களை நிறைவு செய்யும் போது நாங்கள் யார் எழுதியவர்கள் என்று பார்த்து அவர்களுக்கான பரிசை கொடுப்போம். எனவே உன்னிப்பாக கேளுங்கள். அதாவது மங்கை அவர்கள் மிக சிறப்பாக இதை ராமாயண பெரிய ஒரு கதையை சிறிதாக சொல்லி எங்களுக்கு விளங்க வைக்கிறார். அதனுடையால் எல்லோரும் அதை பார்த்தும் கேட்டும் உங்கள் வாழ்த்துக்களையும் கீழே எழுதுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி மங்கை, நன்றி, வணக்கம். நல்லா சிவநாதன் அவர்களே, வணக்கம்.